வணக்க மக்களே. ரயிலில் அழுத சிறுவனுக்கு டிடிஇ செய்த நிகழ்ச்சி காரியம். மும்பையில் வேலை பார்த்துவிட்டு கையில் பயண சீட்டு கூட இல்லாமல் ரயிலில் ஏறிய ஒரு சிறுவனின் வாழ்வில் சகா மனிதன் காட்டிய அலாதியான பேரன்பு, மனித நேயமும் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் நெகிழச் செய்துள்ளது. வேலை பார்த்த இடத்தில் முதலாளியால் கொடூரமாக தாக்கப்பட்டு கைகளில் சூடு வைக்கப்பட்டு உழைத்த சம்பளம் இல்லாமல் நடுத்தெருவில் துரத்தப்பட்ட அந்த சிறுவன் தான் சொந்த ஊரான ரேபாலேரிக்கு செல்வதற்காக ரயிலில் ஏறியுள்ளான். அப்போது அங்கு வந்த பயண சீட்டு பரிசோதகர் டிடிஇ அவரிடம் டிக்கெட் கேட்டபோது அச்சத்தோடும் கண்ணீரோடும் தனக்கு நேர்ந்த துயரங்களை அந்த சிறுவன் பகிர்ந்துள்ளான். இதை கேட்டு பதறிப்போன அந்த அதிகாரி சட்டத்திட்டங்களை பேசி அவனுக்கு அபராதம் விதிக்காமல் மனிதாபிமானத்தோடு அவனை அரவணைத்து தான் இந்த சம்பவத்தின் ஆகச்சிறந்த உன்னதமாகும் பசியால் வாடிக்கொண்டு இருந்த அந்த சிறுவனுக்கு முதலில் அன்போடு உணவு வாங்கி கொடுத்து பின்னர் தான் சொந்த பணத்தில் அவனுக்காக பயண சீட்டையும் எடுத்து கையில் வழி செலவுக்கு பணமும் கொடுத்து அவனை பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த டிடிஆர் அதிகாரி வெளியிலே பார்க்கும் பொழுது இயல்பான உலகமாக தெரிந்தாலும் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு மூலையில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வழியோடும் தனிமையோடும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. ஆதரவற்று நின்ற அந்த சிறுவனுக்கு முகம் தெரியாத அந்த ரயில்வே அதிகாரி காட்டிய அளப்பரிய கருணைதான் உண்மையான மனிதநேயம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களில் எதிர்பாராத அன்பு ஈகையும் தான் இந்த உலகை இன்னும் அழகாக வாழ வைத்து கொண்டு இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அந்த மனிதநேயம் மிக்க டிடிஇ அதிகாரிக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் சார்பில் ஒரு ராயல் சல்யூட் மக்களை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.